வணக்கம். பாஜகவில் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளராக இருப்பவர் விஜயா மாமி. இவருடைய மகன்தான் மதன். திருநெல்வேலி தான் இவர்களுடைய பூர்வீகம். ஆரம்பத்தில் நெல்லை தெற்கு ரத வீதியில் தாயுடன் சேர்ந்து ஒயின் ஷாப் வைத்து நடத்தி வந்தவன் 2007ஆம் ஆண்டு லண்டனில் பணிபுரிந்த மதுரையை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து லண்டனுக்கு சென்ற அவன் அங்கே ராயல் மெயில் நிறுவனத்தில் அடிமட்ட ஊழியராக பணிபுரிந்திருக்கிறார். பிறகு 2011ஆம் ஆண்டு அங்கே வேல்ஸ் தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி அந்த நிகழ்ச்சிகளுக்கு சில VIP அழைத்து அவர்களோட புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு தன்னை பெரிய ஆள் போல காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த தமிழ் சங்கம் மூலம் தீபாவளி, பொங்கல் போன்ற விழாக்களை நடத்தும் சாக்கில் பெரும் வசூலையும் அடிக்கடி நடத்தினான். இந்த தொடர்பிலும் பெண்களை வசப்படுத்தி இருக்கிறான். ஏமாற்றப்பட்ட பெண்கள் பிரச்சனை செய்ய இந்த விவகாரம் அவன் மனைவிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் அவனை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் லண்டனுக்கு படிக்க வந்த பிரபல நடிகர் ஒருவரின் பேத்தியை சினிமா எடுப்பதாக கூறிக்கொண்டு தன் வலையில் வீழ்த்தினான். அதே போல் மெடிக்கல் படிக்க வந்த ஒரு மாணவியையும் அவன் ஏமாற்றியிருக்கிறான். இப்படி பல பெண்களை ஏமாற்றி இருக்கிறான் மதன். இதில் கேவலமான விஷயம் என்னவென்றால் அவனது லீலைகளுக்கு அவனுடைய அம்மா விஜய மாமியும் உடந்தையாக இருந்திருக்கிறார். அந்த பெண்களிடம் அவரும் பேசி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். அவர் அந்த பெண்களிடம், நீதான் எங்க வீட்டு மருமகள், நீ என்ன குலம், உன் கோத்திரம் என்ன என்று விசாரித்துவிட்டு, நீ எந்த குலம் கோத்திரமாக இருந்தாலும் நீதான் என் மருமகள் என்று அவரும் தன் பங்கிற்கு அந்த பெண்களுக்கு மகனுக்காக மூளை செலவி செய்திருக்கிறார். தன் வலையில் விழுந்த 10க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி மதன் பணத்தை பறித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அவன் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தினர் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாயா என்று திட்டியதை கூட வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு நிற ரீதியாக அவர்கள் தன்னை கொடுமைப்படுத்தியதாக அவர்கள் மீதே லண்டனில் வழக்கு போட்டான். இது தவிர பல வங்கிகளில் அங்கே அவன் ஏகத்துக்கும் கடன் வாங்கியிருக்கிறான். விவாகரத்து கேட்ட மனைவியிடமும் 25 லட்சத்தை கறந்திருக்கிறான். இந்த நிலையில் தமிழகத்துக்கு வந்த மதன் இங்கே வந்தும் திருந்தாமல் தன் மன்மத வேலைகளை காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறான் என்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு கோல்டு மெடல் வாங்கிய தாயில்லாத பெண் ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு அவருடைய நகைகளையும் பறித்திருக்கிறார். சென்னையில் இருக்கும் பிரபல கிளப்புகளுக்கு சென்று அங்கு வரும் VIPக்களின் மனைவிகளுக்கும் வலை வீசி இருக்கிறார். அவனிடம் ஏமாந்த பெண்களில் ஒருவர் ஒருமுறை அவனுடைய லேப்டாப் போல்டரை திறந்து பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். காரணம், 2013 முதல் அவன் எந்தெந்த பெண்களை தவறாக பயன்படுத்தினானோ அத்தனை பேரின் ஆபாச படங்களும் தவறான உரையாடல்களும் அதில் இருந்திருக்கிறது. இது குறித்து அந்த பெண் பிரச்சனை எழுப்ப மீண்டும் தண்டனுக்கு ஓடியிருக்கிறான். அந்த பெண்மணி மதனின் அம்மா விஜயாவிடம் அவனை பற்றி புகார் சொல்லும் போது, அந்த விஜயா, ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, அதை விட்டு தள்ளு, நான் சொல்லும்படி நீ நடந்தா ராணி போல வாழலாம், கை நிறையவும் சம்பாதிக்கலாம் என்று பாலியல் தொழிலுக்கு அழைத்தாராம். அதனால் அந்த பெண் அவரை காரி துப்பி விட்டு வந்து விட்டாராம். இந்த நிலையில் தான் வேலை பார்த்த தண்ட நிறுவனத்தின் மீதான வழக்கை முடித்து கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக 2 கோடியை வாங்கி கொண்டு தமிழகம் திரும்பி இருக்கிறான் மதன். தற்போது தன் கவிதை நூல்களுக்கு டிசைன் செய்ய ஆள் தேவை என்று முகநூலில் விளம்பரம் செய்து தேவிகா என்ற பெண்ணை வசியம் செய்து அவரையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதேபோல் பிரபல பெரிய தல நிகழ்ச்சியை நடத்தும் ஒரு தொலைக்காட்சியில் பணியாற்றும் ஒரு பெண்ணையும் வளைத்து போட்டிருக்கிறானாம். இவனால் ஏமாற்றப்பட்டவர்கள் எதிர்த்து நின்றால், உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் அரசியல் பலம் உள்ளவர்கள், போலீஸ் எங்களுக்கு எதிராக எதையும் செய்யாது என்று மிரட்டுவானாம். அதே போல் அவன் மீது சில பெண்கள் சென்னை, கிண்டி, அண்ணா நகர் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லையா. அண்ணா நகரில் இருந்த பெண் இன்ஸ்பெக்டரிடம் புகார் கொடுக்க வந்த பெண்களையே அதட்டி அனுப்ப இதனால் அதிர்ச்சியான அவர்களில் சிலர் இப்போது மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்களாம். பெண் SP ஒருவரும் அந்த மதனுக்கு ஆதரவாக இருக்கிறதாகவும், இப்படிப்பட்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாதா என்றும் அவனுடைய லீலைகளை அறிந்தவர்கள் ஆதங்கமும் எரிச்சலுமாய் தெரிவித்திருக்கிறதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து மகளிர் ஆணைய தலைவர், புகார் வந்தது உண்மைதான், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களை ஏமாற்றியவர்கள் தப்பிக்க முடியாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முடித்துக் கொண்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இப்படி பெண் வேட்டை, பணப்பறிப்பு என ஆட்டம் போட்டு வரும் மன்மதராஜா மதன் மீதும் அவருக்கு உடந்தையாக இருக்கும் அவர் தாயார் பாஜக விஜயா மீதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.